ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் போன்ற 4 தலைப்புகளிலிருந்து தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவத்தில் தொடர் காணொலியில் அடுத்ததாக வரக்கூடிய இந்த பதிவு என்பது தொடர்ந்து என்னோடு பயணியுங்கள். இதுவரை சூரியன் தரும் நோயும் அதற்கான பாதிப்பும், சந்திரன் தரும் நோயும் அதற்கான பாதிப்பும், இது சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை தந்தோம். அந்த வகையில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ஆதிக்கம் செலுத்தி அதை அந்த காரகத்துவத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இயக்கி நோயினுடைய தன்மையோ அல்லது சுபத்தினுடைய தன்மை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை அதனுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் கோச்சாரத்தில் அந்த ஜென்ம கால கிரகத்தை கோச்சார கால கிரகங்கள் தொடும்பொழுது ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் வரும் நிகழ்வுகளில் நோயும் ஒன்று என்பதை அடையாளம் காட்டி அந்த நோய் எவ்வளவு காலம் இருக்கிறது, 2, 6, 10க்குரியவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் ஒரு நோய் வரும் பட்சத்தில் அவர்களுக்கு அது நீண்ட காலமாக இருக்கிறது. 2, 6, 8, 11க்குரியவர்களுடைய தசாபுத்தி காலங்கள் இருக்கும் பொழுது அது பலமான பாதிப்பையும் சங்கடத்தையும் தந்துவிடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களினுடைய கதிரலைகளினுடைய தாக்கங்கள் இல்லாமல் இந்த பூமியில் எதுவும் நடப்பதில்லை என்பதற்கு இந்த மருத்துவ ஜோதிடம் என்பது ஒரு ஆகச்சிறந்த காலக்கணிதமாக நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. சூரியனை தொடர்ந்து சந்திரனை தொடர்ந்து அடுத்து செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் இரத்த காரகன், ராஜ உறுப்புகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். திண்மையான உறுப்புகள் கவசமாக இருக்கும் உறுப்புகள், மடங்கக்கூடிய உறுப்புகள், இவற்றில் ஏற்படும் நோய்கள் போன்றவைகளுக்கு செவ்வாயே காரணகர்த்தாவாக விளங்குகிறார். செவ்வாய் 6ஆம் அதிபதி அல்லது 6ஆம் இடத்தில் இருந்தாலோ, குறை அதிக பாகையில் இருந்தாலோ, செவ்வாய் தன்னுடைய தசாபுத்தி காலங்களிலோ, செவ்வாய் உடன் ராகு கேது சம்பந்தப்பட்டாலோ, செவ்வாய் பலவீனம் அடைந்தாலோ அல்லது செவ்வாய் பலவீனம் அடைந்த கிரகத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டால் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற உடல் உறுப்புகள் நோயால் பாதிக்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக இரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், இது இல்லாமல் விந்தணுக்களில் உள்ள தொந்தரவுகள், அது இல்லாமல் எலும்பு மஜ்ஜையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் மற்றும் இரத்தத்தில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அனைத்தும் செவ்வாயை தெளிவாக அடையாளம் காட்டுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் குறைந்த பாகை ஏற்படும் பொழுது அவர்கள் நோயை கண்டு பயப்படுகிறார்கள். நோயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்து விடுகிறது. செவ்வாய் அதிகபட்ச டிகிரியை வாங்கி அதிக பாகையில் இருக்கும் பொழுது நோயை பற்றி இறக்கும் வரைகளிலும் அந்த மனிதன் கொஞ்சம் கூட சலனப்படாமல் இறந்தவர்களை 1-2 மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம். செவ்வாய் அதிகபட்ச பாகை வாங்கும் பொழுது நோயை சிறிதாகவும் தன்னை பெரிதாகவும் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். செவ்வாய் குறைந்த பாகையை பெறும் பொழுது நோயை பெரிதாகவும் தன்னை சிறிதாகவும் எடுத்துக்கொண்டு அதிக வேதனையில் உழல்கிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. நோய்கள் என்று பார்க்கும் பொழுது இரத்த உற்பத்தி, வெப்பத்தால் ஏற்படும் வெப்ப நோய்கள், சின்னம்மை, பெரியம்மை, அம்மை புண்கள், தழும்புகள், பன்றிக் காய்ச்சல், உறவுகளில் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகள் ஏற்படும். நோய், கழுத்து நோய், விஷப்புண், டைப்பாய்டு, இரத்த கொதிப்பு, எலும்பு முறிவு, கட்டிகள் மூலம் ஏற்படக்கூடிய நோய்கள், காமாலை, குஷ்ட நோய்கள், அதிகமாக தாகம், வெட்டுக்காயம், 8ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது வெட்டுக்காயங்கள் சம்பந்தப்பட்டது, இரத்த கொதிப்பு, வெட்டுக்காயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை அது அடையாளம் காட்டுகிறது. இரத்த கொதிப்பு, புண் உபாதை, எலும்பு மஜ்ஜை, வைட்டமின் பி குறைபாடு போன்ற நோய்களால் ஏற்படக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்கள் இந்த செவ்வாயினுடைய பாதிப்புகளால் அடையாளம் காட்டப்படுகிறது. அதே சமயத்தில் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில்
அதிக பாகை வாங்கி நெருப்பு வீட்டில் அமர்ந்த அவர்களுக்கு குரு சூரியனுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அது செவ்வாயினுடைய வீடாகவோ சூரியனுடைய வீடாகவோ அல்லது குருவினுடைய வீடாக இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு புற்றுநோய் உருவாகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து புதன் சம்பந்தப்பட்ட தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது புதன் 6ஆம் அதிபதியாகவோ 6ஆம் இடத்துக்குரிய கிரகமாகவோ அல்லது ராகு கேதுனுடைய சம்பந்தப்பட்டாலோ புதனுடைய தசாபுத்தி காலங்கள் புதனுடைய காரகத்துவ நோய் ஏற்படுகிறது. உடம்பில் தகவல்கள் மற்றும் இரத்தத்தை கடத்தக்கூடிய தன்மையுள்ள நரம்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த புதன் அடையாளம் காட்டுகிறது. இது இல்லாமல் மனம் சார்ந்த புத்தி சார்ந்த விஷயத்திலேயும் நோய்கள் அதிகமாக உருவாவது. அது எப்படி என்று அறிவோமானால், ஒரு நோய் சிறிதாக இருக்கும், ஆனால் அந்த நோய்க்கு பயந்து கொண்டோ அல்லது அந்த நோயின் மீது அதிக பயத்தை உண்டு பண்ணக்கூடிய எண்ணங்களோடு அவர்கள் மாமூலாக அல்லது இயல்பாக சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் மருந்துகளின் மீது அக்கறையை குறைவாக செலுத்தும் பொழுது நோய் அதனுடைய ஆதிக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி அந்த நோயை அதிகப்படுத்தி கொள்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது இல்லாமல் தோல் சம்பந்தப்பட்டது, பூஞ்சை நோய்கள் சம்பந்தப்பட்டது, காக்கா வலிப்பு சம்பந்தப்பட்டது, அதாவது கை கால் வலிப்பு சம்பந்தப்பட்டது. இது நரம்பில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தில் உள்ள ஆக்சிஜன் குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய மந்த நிலையால் வரக்கூடிய நோய்கள், வலிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள். புதன் சனி 6ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டால் இந்த நோய்கள் வருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. மூக்கு சார்ந்த நோய், தோல் நோய் சம்பந்தப்பட்டது, ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட மன வளர்ச்சி குறைந்த நோய்கள், ஜவ்வு தேய்மானம், சிறுநீரக தேய்பாடு தொற்று, சிறுநீரகத்தில் உள்ள ஜவ்வூடு பரவுதலில் ஏற்படக்கூடிய நோய்கள், விஷத்தோல், குருத்தெலும்பு, ஒழுங்கற்ற விரல்கள், சித்தப்பிரமை, ஊதுகாமாலை போன்ற நோய்கள் இந்த புதனுடைய ஆதிக்கத்தால் வருவது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து குருவால் ஏற்படக்கூடிய நோய்கள். இந்த குரு என்பது பக்க பார்வை கொண்ட நோய்களில் இந்த குருவும் பக்க பார்வைகளை கொண்ட கிரகத்தினுடைய தன்மையை கொண்ட செவ்வாயும் பக்க பார்வை கொண்ட சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற நோய்களும் இந்த செவ்வாய், குரு, சனி இவர்களுடைய தசாப்தி காலங்களில் ஏற்படும் பொழுது, ஒரு நோய் ஏற்படும் பொழுது அந்த நோய் ஒன்றோடு நிற்பதில்லை என்பது நடைமுறை அனுபவத்தில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம், எண்ணற்ற மனிதர்களையும் பார்த்திருக்கிறோம். அடுத்து உடலில் உள்ள எலும்பு இல்லாத அனைத்து உறுப்புகளும் மூளை, இதயம், நுரையீரல் மற்றும் கல்லீரல் சம்பந்தப்பட்டது, இது இல்லாமல் கணையம் சம்பந்தப்பட்டது, அடுத்தது சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது, அனைத்து தன்னிச்சையாக இயங்கும் உறுப்புகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்று பார்க்கும் பொழுது இது இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளினுடைய தன்மை அதிகப்படுவதோ அல்லது கொழுப்பினுடைய தன்மை மாறி அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மூலம் உருவாகக்கூடியது இந்த குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற நோய்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. குரு 6ஆம் அதிபதியாகவோ அல்ல 6ஆம் இடத்தில் இருந்தாலோ நோய்கள் என்பது சுலபமாக வந்து விடுகிறது. இது குருவனுடைய நோய்கள் என்பதால் இவர்கள் மருத்துவமனையில் ஏசி அறையில், அதை எமர்ஜென்சி வார்டு என்று சொல்லக்கூடிய ரொம்பவும் அதிகமாக கண்காணிக்கக்கூடிய வைத்திய பிரிவிலிருந்து இவர்கள் வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து விடுகிறார்கள். கல்லீரல், சிறுநீரகம், நுரையீரல், பசியின்மை, ஞாபக மறதி, கணையம், பிட்டியூற்றி, மண்ணீரல், தொடை தசைகள் மற்றும் தொடை எலும்புகளில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு, மஞ்சள் காமாலை, உயிரணுக்களினுடைய குறைவு, காதில் ஏற்படும் அரிப்பு, உடல் வீக்கம் மற்றும் நாவறட்சி, கண்ணினுடைய கண் விழிக்கோளம், இது இல்லாமல் கண்ணினுடைய வெளித்திரை போன்றவைகளில் ஏற்படக்கூடிய நோய்களை குரு அள்ளித்தந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த காணொளிகளை அப்படியே தொடர்ந்து பார்த்து வாருங்கள். இந்த 9 கிரகங்களுக்கும் ஏற்படக்கூடிய நோய், இந்த 9 கிரகங்களால் ஏற்படக்கூடிய நோய், இந்த 9 கிரகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு ஏற்படக்கூடிய சம்பந்தத்தில் 6ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது ஏற்படும் நோய்கள், அந்த நோய்களினுடைய தீவிரம் என்பது 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டது. நோயினுடைய ஆக்கமும் தீவிரமும் இழப்பும் என்று பார்க்கும் பொழுது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தகவல்கள், இவைகள் அனைத்தையும் தந்துவிட எத்தனிக்கிறேன். அதே சமயத்தில் ஒவ்வொரு கிரகத்தினுடைய நோயை சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பரிகாரத்தையும் வழிபாட்டுகளையும் சொல்லிவிடலாம் என்று நினைத்தேன். இது கொஞ்சம் பொறுத்திருந்து அதை ஒரு தனி பதிவாக தருவது என்ற ஒரு முடிவில் இருக்கிறேன். ஆக ஒவ்வொரு நோய் சம்பந்தப்பட்ட
தகவலுக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியமே காரணம், ஆதிக்கமே காரணம் என்பதை கருத்தில் கொண்டு அந்த ஆதிக்கத்தை குறைப்பதற்கோ அல்லது கூட்டுவதற்கோ எந்த வழிபாடு, எந்த கோவில்களுடைய தரிசனம், எந்த உணவு வகைகள் நமக்கு சிறப்பாக அமையும் போன்ற தகவல்களை தர காத்திருக்கிறேன். குறிப்பாக நீரிழிவு நோயை தரக்கூடியது சுக்கிரன். இந்த சுக்கிரனுக்கு எதிரியார் சூரியன். இந்த நீரிழிவு நோய்க்கு அல்லது சர்க்கரை நோய்க்கு கட்டுப்படுத்த சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற கேதுவனுடைய சப்பாத்தியையும், கேது சம்பந்தப்பட்ட சப்பாத்தியையும், சூரியன் சம்பந்தப்பட்ட ஆதிக்கம் பெற்ற காய்கறிகள், தானியங்களை எடுத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற காய்கறிகள் என்று சொல்கிறீர்களே, எப்படி காய்கறிகள் புதனுக்கு மட்டும்தானே என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி அல்ல, புதனுடைய வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரம் உத்தரம் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஆகையால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையுள்ள துவர்ப்பு ருசி கொண்ட அனைத்து காய்கறிகளும் பதார்த்தங்களும் நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை, அதாவது சுகர் கம்ப்ளைண்ட்டை உங்களுக்கு குறைக்க முழுமையாக உதவி செய்யும் என்பதை தெரியப்படுத்துகிறேன். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். நான் தரக்கூடிய மருத்துவ பதிவுகளை அனைவரும் பகிருங்கள். உங்களுடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும் பகிருங்கள். இந்த பதிவுகளை நீங்கள் கண்டு முடிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த நோயை எப்பொழுது தந்திருக்கிறது, எப்போது இந்த நோயிலிருந்து நிவர்த்தி, அதற்கான மருத்துவம் எது, ஆன்மீகம் எது, வழிபாடு எது, உணவுப் பொருள்கள் எது என்பது போன்ற அனைத்து தகவல்களையும் வரும் பதிவுகளில் தொட்டுக்காட்ட அல்லது தர காத்திருக்கிறேன் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.